ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கலந்த மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எல்லா மீன் வெரைட்டிலையும் ஒன்று எடுத்து குழம்பா வச்சுருக்கோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கதம்ப மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கதம்ப மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு வாட்டமாக இருக்கிற எல்லா பாத்திரமும் வச்சுக்கலாம். இதில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 10 நம்பர் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ 2யும் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வைக்கணும். வெங்காயம் தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெயில் கரைஞ்சி வரத்துக்கு யூஸ் ஆகும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து மீன் குழம்புக்கு குழம்பை கூட்டிக்கிறதுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். 50 கிராம் அளவுக்கு, அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னவே ஊற வச்சுட்டேன். வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம புளியை கரைச்சல் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ புளியை நல்லா கையை விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு வேறொரு பாத்திரத்தில் புளி கரைச்சலை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். புளி திப்பி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி 2லேருந்து 3 வாட்டி நம்ம புளி கரைச்சலை நல்லா சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனி தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாவை 3 துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் புளியும் சேர்த்துருக்கேங்க. வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இப்போ ஏற்கனவே வதங்கிட்டு இருக்கிற தக்காளி வெங்காயத்தோட நம்ம கூட்டி வச்சுருக்கிற புளி கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். புளி கரைச்சல் சேர்த்த பிறகு குழம்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதால நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குழம்ப கொதிக்க வச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குழம்பு சுண்டி வர வரையும் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்ப கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் பீசஸை சேர்க்கலாம். குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதுங்க. நம்ம மீன் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க வைப்போம்ல, அப்போ கரெக்டாக இருக்கும். கடைசியாக நான் மாங்காய், ஒரு பெரிய மாங்காவை பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புல போடும்போது. மாங்காய் போட்ட 2 நிமிஷம் கழித்து மீன் சேர்க்குறேன். நான் எல்லா மீனையும் கலந்து ஒரு பீஸாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன் பீசஸையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே கிராமத்து மீன் குழம்பு, மண் சட்டி மீன் குழம்பு, ஆந்திரா மீன் குழம்புன்னு 3 குழம்பு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். எல்லா குழம்புமே ஒன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேலை இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, மொத்த மீனையும் நான் இப்போ சேர்த்துட்டேன். மீன் சேர்த்த பிறகு கரண்டி எதுவும் வச்சு கலக்க வேண்டாம்.
ஏன்னா மீன் உடஞ்சி போயிடும். இது கடல் மீன்ன்றதால கரண்டிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. நான் சும்மா லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கரண்டியை சேர்த்துருக்கேன். மற்றபடி நான் கரண்டியை வச்சு கலக்கி விடலை. மீன் மொத்தமும் சேர்த்த பிறகு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்ச தூள் தான் இது. இதை நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. மசாலா தூள் சேர்த்த பிறகு கரண்டியை வச்சு கலக்க வேண்டாம். லைட்டாக ஷேக் பண்ணி விட்ட மாதிரி செஞ்சால் மட்டும் போதும், மசாலா கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, கதம்ப மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.